Good morning champion, this is Professor R. Surendran from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிசைன் ஆஃப் பிரேக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரெண்டாவது வகையான பிரேக் பேண்ட் பிரேக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கூட நிவேதா இருக்காங்க, டெக்னிக்கல் சாம்பியனா. பேண்ட் பிரேக்கை பற்றி சொல்லுங்கள். It consists of rope that is pressed against the drum when the brake is applied. ஸோ ஒரு ரோப் இருக்கும், ட்ரம் இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் the tension in two ends of the band are unequal because of the friction and bear. The following relationship. ஸோ நமக்கு தான் பிரேக் இருக்குது, ட்ரம் இருக்குது, ஒயர் இருக்குது. ரெண்டு இதுலேயும் டென்ஷன் வந்து வெவ்வேறாக இருக்கும். எதனால தான் ஃப்ரிக்ஷன்னாலன்றாங்க. இங்கே மேஜராக நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு, இந்த கண்டிஷன் வந்து ஏ வந்து பியை விட கிரேட்டராக இருக்கணும் அப்படின்றாங்க. ஏ வந்து பியை விட கிரேட்டராக இருக்கணுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப் டவுன்வர்ட்றாங்க. இதுதான் கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஏ கிரேட்டர் தென் பி, எஃப் டவுன்வர்ட்ஸ். Next equation T1 by T2 which is equal to e power of mu into theta. So வந்து T1 by T2 வந்து e power mu thetaன்றாங்க. இது வந்து எப்பெல்லாம் பெல்ட்டை சுற்றி, இப்போ இந்த ட்ரம்மை சுற்றி இப்போ ரோப் இருந்ததுன்னா இல்லை பெல்ட் இருந்ததுன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். Where theta1 which is equal to tension in tight side, T2 is equal to tension in slack side. ஒரு பக்கம் டைட்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் லூஸாக இருக்கும். டைட்டாக இருக்கிறது டைட் சைட் சொல்லுவாங்க, ஸ்லாக்காக இருக்கிறது லூஸாக இருக்கிறது ஸ்லாக் சைட் சொல்லுவாங்க. அது T1 வந்து டென்ஷன் இந்த டைட் சைட், T2 டென்ஷன் ஸ்லாக் சைட். தீட்டா வந்து angle of wrap breaking. angle of wrapனா இந்த கான்டாக்ட் பாயிண்ட்லேருந்து இந்த கான்டாக்ட் பாயிண்ட் உள்ள இடைப்பட்ட ஆங்கிள் தான் angle of wrap அப்படின்றாங்க. ஃபார் பிரேக்கிங் தான். டார்க் எப்படி கண்டுபிடிக்கிறது? So torque on the drum is T into T power suffix br which is equal to T1 minus T2 into r which is equal to T1 into 1 minus e power minus mu into theta into r. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டார்க் ஆன் த ட்ரம் வந்து டி பிரேக்கிங் அப்படி பிரேக்கிங் டார்க் ஈக்குவல் டு T1 minus T2 into வெலாசிட்டி இருக்காங்க. ஃபோர்ஸும் வெலாசிட்டி சேர்ந்தா இல்லை T1 minus T2 into ரேடியஸ் சொல்கிறாங்க. அப்போ T1 காமனாக எடுத்தால் ஓப்பன் த ப்ராக்கெட் 1 power 1 minus e power of minus mu theta into r சொல்கிறாங்க. இப்போ அடுத்து இந்த கேஸ்க்குள்ளேயே ஒரு குட்டி கேஸு, ட்ரம் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால், ட்ரம் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ்னால் இது ஆன்டி கிளாக் வைஸாக இதுதான் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக தான் என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரம் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸாக இருந்ததுன்னா FL minus T1A plus T2B which is equal to 0. F is equal to T1A minus T2B by L where F is greater than 0 சொல்கிறாங்க. As T1 is greater than T2 and A is greater than B. So effectiveness of brake depends on F. Effectiveness of brake depends on F அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னன்னா இந்த படத்தை பார்க்கும்போது F into L இதான் குறிக்குது. எஃப் இந்த பக்கம் நம்ம என்னென்னா இது கிளாக் வைஸ் சுற்று தான் தெரியும். ஆனால் அங்கே எஃப் வந்து எஃப் இன்ட்டு எல்ன்றது இட் இஸ் கிளாக் வைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். T1 into A, T1 வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. T1 into இந்த தூரம், அதாவது இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் எடுக்கிறாங்க. அது எஃப் இன்ட்டு எல். T1 into A இந்த பாயிண்ட் வருது. T1 into A அப்படின்றப்ப வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா அது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ். அகைன் T2 into B வந்து எஃப் எவ்வளியே T2 அதே மாதிரி இருந்தால வந்து T2 into B. ஸோ ஈக்குவேஷன் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ T1A minus T2B by L, எஃபோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சலாம். அது ரெண்டு பக்கம் கொண்டு போனால் எஃப் கிரேட்டர் தென் 0. அது மட்டும் இல்லாமல் T1 கிரேட்டர் தென் T2, அது நமக்கு தெரியும். A கிரேட்டர் தென் B. இந்த கேஸில் வந்து A கிரேட்டர் தென் Bன்னு தெரியும். T1 கிரேட்டர் தென் T2, T1 தான் அண்ணன், T2 வந்து தம்பி. அதனால் எஃப் வந்து 0 விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இல்லை எஃபெக்ட்னஸ் ஆஃப் பிரேக் டிபெண்ட்ஸ் ஆன் த எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ரெண்டாவது நெக்ஸ்ட் என்னன்னா ட்ரம் ரொட்டேஷன் கிளாக் வைஸாக இருந்ததுன்னா F is equal to T2 into A minus T1 into B by L. If T2 by T1 is greater than B by A, then the brake is effective. If T2 by T1 is less than or equal to A by B, brake is self-locking as F is less than or equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் நல்லா அப்சர்வ் பண்ணணும். T2 கூட வந்து ஏ வந்து அப்போ இந்த இடம் வந்து T1 T2 வந்து மாறுது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ T1 T2 வந்து இடம் மாறுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த இடத்துல இங்கே வந்து T1 இருந்தது, T1 A வந்து இதுக்கு செட் ஆச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா T1 T2 எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால ஸோ நம்ம T1 இருக்க இடத்துல T2 போட்டுக்கிறோம், T2 இருக்கிறது T1 போட்டுக்கிறோம் அதே ஈக்குவேஷனில். அப்போ மாற்றிட்டா இப்போ கிளாக் வைஸ் வரும்போது ஈக்குவேஷன் மாறும். அப்போ T2 by T1 greater than B by Aவாக இருந்ததுன்னா பிரேக் எஃபெக்டிவாக இருக்கும். T2 by T1 less than A by B இருந்தால் பிரேக் வந்து செல்ஃப் லாக்கிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ செல்ஃப் லாக்கிங் கண்டிஷனுக்கு இந்த விஷயம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இட் should be T2 by T1 should be less than that of A by B as F is less than 0 அப்படின்றாங்க. இங்கே F greater than 0, அங்கே வந்து F is less than or equal to 0 அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பிளாக் பிரேக்குக்கு ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் அப்ளை பண்ணும்போது ட்ரம் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ், ட்ரம் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் பார்த்தோம். இதே போல் இன்னொரு கேஸ் இருக்குது, அதையும் பார்ப்போம்.
அடுத்த ரெண்டு கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ அடுத்த கேஸ் என்னென்னா ஏ இஸ் லெஸ் தென் பி நான் எஃப் வந்து அப்வர்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டென்ஷன் ஃபார் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ட்ரம் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ்னா FL minus T1 into A minus T2 into B which is equal to 0. F is equal to T2 into B minus T1 into A by L. If T2 by T1 is greater than A by B, brake is operative as F is greater than 0. If T2 by T1 is less than or equal to A by B, brake is self-locking as F is less than or equal to 0. ஸோ A less than B F அப்வர்டாக இருக்கும். ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா F into L. F into L வந்து நமக்கு கிளாக் வைஸ். T1 into A அப்படின்றது பார்த்தீங்கன்னா T1 வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதே போல் T2 into Bயும் வந்து இட் இஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா ரெண்டுமே வந்து இங்கே தான் பார்க்கணும். இதுவும் இதே டைரக்ஷன், இதுவும் இதே டைரக்ஷன் அப்படின்றப்போ ரெண்டுமே T1 into Aவும் T2 into Bயும் வந்து ரெண்டுமே ஆப்போசிட்டில் வருது அப்படின்றத சொல்லியிருக்கானுங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் அந்த மாதிரி ஒத்து போகல. அப்போ நமக்கு ஏதோ ஒன்று வந்து இடம் மாறணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு இவன் வந்து T1 அப்படின்னா T1 வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியும். T2 வந்து F மாதிரி Fஓட F எவ்வளியே T2வும் அவ்வளியே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று வந்து ப்ளஸ் வரணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா சரி நம்ம இஷ்டத்துக்கே இது பண்ணுவோம். ஸோ T2 வந்து இந்த டைரக்ஷனாக இருக்குது. இது வந்து இட் இஸ் ஆக்டிங் அப்வேர்டு அப்படின்றான். அப்வேர்டுனா வந்து நமக்கு அப்வேர்டு அப்படின்னா இவன் மேல் நோக்கி இருக்கான். ஸோ இவன் மேல் நோக்கி இருக்கான், இவன் கீழ் நோக்கி இருக்கான்னா இவன் மைனஸு, ஸோ இவன் ப்ளஸ்ஸு. அப்போ ஈக்குவேஷன் கரெக்டாக வரும். F equal to T2B minus T1A by L. ஸோ அதுக்கப்புறம் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிரேக் இஸ் ஆப்பரேட்டிவ் அப்படின்னா F greater than 0 இருக்கணும். T2 by T1 A by B விட பெருசாக இருக்கணும். செல்ஃப் லாக்கிங்னா F should be less than or equal to 0. T2 by T1 வந்து less than or equal to A and B ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரொட்டேஷன் கிளாக் வைஸாக இருந்தால் என்ன? ஸோ ரொட்டேஷனல் கிளாக் வைஸ்னா FL minus T1 into B plus T2 into A which is equal to 0 or F is equal to T1 into B minus T2 into A by L where F is greater than 0 as T1 is greater than T2 and B is greater than A. இப்போ எஃபெக்ட் ஆஃப் பிரேக் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? F பொறுத்து டிபெண்ட். F பொறுத்து. இப்போ either A or B made 0 என்ன ஆகும்? ஸோ டிஃபரன்ஷியல் பேண்ட் பிரேக் டர்ன்ஸ் இன்டூ சிம்பிள் பேண்ட் பிரேக்காக இருக்கும். இது வந்து டிஃபரன்ஷியல் பேண்ட் பிரேக் சொல்கிறாங்க. இது டிஃபரன்ஷியல் பேண்ட் பிரேக் வந்து சிம்பிள் பேண்ட் பிரேக்காக மாறிடும் அப்படின்னா if B equal to 0 and F downwards அப்படின்னா F into L minus T1 into A which is equal to 0. F is equal to T1 into A by L. Similarly for other case என்னென்னலாம் வரும்னு பார்ப்போம். So note என்னன்னா the brake is more effective when maximum braking force is applied with the least effort F. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து எப்போ எஃபெக்டிவாக இருக்குன்னா மேக்ஸிமம் பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது லீஸ்ட் எஃபோர்ட் F தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ எஃபெக்டிவ் சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் the differential brake is more effective when A is greater than B F downwards ரொட்டேஷன் வந்து கிளாக் வைஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு A is greater than B F அப்பர்ட்ஸாக இருந்ததுன்னா ரொட்டேஷன் வந்து கவுண்டர் கிளாக் வைஸாக இருக்கும். இந்த பிரேக்கிங் பிரின்சிபலை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A greater than B அந்த F downwards ரொட்டேஷன் வந்து கிளாக் வைஸு, A greater than B F upward அந்த ரொட்டேஷன் கவுண்டர் கிளாக் வைஸ் சொல்கிறாங்க. செல்ஃப் லாக்கிங்கோட அட்வான்டேஜ் என்ன? செல்ஃப் லாக்கிங்கோட அட்வான்டேஜ்னா இஸ் யூஸ்ட் இன் ஹாய்ஸ்ட் அண்ட் conveyors where motion is permissible in only one direction and self locking would be released only by reserving applied force. Reversing applied. செல்ஃப் லாக்கிங் அட்வான்டேஜ் இருக்கனால வந்து ஹாய்ஸ்ட் கன்வேயர்லாம் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேற என்ன? டிஃபரன்ஷியல் பேண்ட் பிரேக். Since differential band brake is more effectively in one direction of rotation of the drum, a two-way band brake is used which is equally effective in both direction by making A which is equal to B. டிஃபரன்ஷியல் பேண்ட் பிரேக்கா டூ-வே பிரேக்கான்னு பார்க்கும்போது டூ-வே பேண்ட் பிரேக்கா அப்படின்னா டிஃபரன்ஷியல் பேண்ட் பிரேக்கா டூ-வே பேண்ட் பிரேக்கானா டூ-வே பேண்ட் பிரேக் வந்து யூஸ் பண்ணுங்க ஏன்னா எஃபெக்டிவ் இன் போத் டைரக்ஷன் சொல்கிறாங்க. That is FL minus T1 into A minus T2 into A which is equal to F into T1 plus T2 into A by L. ஸோ இதான் வந்து நம்ம பேண்ட் பிரேக்கை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேண்ட் பிரேக்னா என்ன, அந்த பேண்ட் பிரேக்கோட பேசிக் பிரின்சிபல் என்ன, ஈக்குவேஷன் ஃபோர்ஸை டவுன்வர்ட் அப்ளை பண்ணால் கிளாக் வைஸ்னால் என்ன கண்டிஷன் வரும், ஃபோர்ஸ் டவுன்வர்ட் அப்ளை பண்ணால் கவுண்டர் கிளாக் வைஸ்னால் எப்படி வரும்,
ஃபோர்ஸ் அப்வர்ட் அப்ளை பண்ணால் கவுண்டர் கிளாக் வைஸ் எப்படி வரும், ஃபோர்ஸ் அப்வர்ட் அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ் எப்படி வரும், கிளாக் வைஸ் எப்படி வரும் அப்படி. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் பேண்ட் பிரேக்னா எந்த மாதிரி ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் சூட் ஆகுது, டபுள் பேண்ட் பிரேக் அப்படின்னா அது எப்படி சூட்டபிள் ஆகுது, எது அட்வான்டேஜ் எல்லாமே கற்றுக் கொடுத்த நிவேதாக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.